Hello everyone. So in this lesson, World of Microbes lesson, already we have seen videos about airborne diseases. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா airborne diseases they are caused by virus. ஓகேவா? So இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா diseases இருக்கு, then causative organism இருக்கு. So causative organism means which virus will cause or create the disease. அதை நம்ம causative organism சொல்லுவோம். Next one, mode of transmission, which means by which method and the organism from one animal to another animal or one human to another human அது எப்படி transfer ஆகுதுன்ற அந்த method, that is mode of transmission. Next one, tissues and organ affected by the disease, by that infection, which are the organs or tissues are get damaged, அதுதான் இந்த டாபிக்ல இருக்கு. And next one, symptoms. So what are the symptoms that is shown by the infection, அதுதான் இந்த full table நம்ம வந்து பார்க்க போறோம். So first disease is common cold. ஓகேவா? So this common cold is caused by or created by rhinovirus, by which transmission mode means droplet infection. ஓகேவா? So what is mean by droplet? So small portions of drop, அதுதான் நம்ம dropletனு சொல்லுவோம். So each time when you are sneezing, more than 300 droplets நம்மளோட மவுத்லேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. So if an infected person sneeze, every droplet contain the nucleus of a infected organism. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கோல்டு இருக்கிற ஒரு பர்சன் ஸ்னீஸ் பண்ணும்போது each and every drop contain the nucleus of rhinovirus. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? the opposite healthy person also get affected by the common cold infection. Next, tissues or organ affected, upper respiratory tract இதில் நம்மளுக்கு affect ஆகுது, which means our nose and throat, inflammation of nasal chambers. ஓகேவா? inside of our nose we are having nasal chambers, and the chambers என்ன ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா they will get a inflamed என்ன மீனிங்னா வீக்கம் ஆகுது. ஏன்னா அங்கே என்ன ஆகுது? அக்குமுலேஷன் ஆர் growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அங்கே கேரி அவுட் ஆகுது. அந்த வீக்கம் வந்து எதனால் நடக்குது? அதுக்குள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ் இருக்கிறதுனால அந்த வீக்கம் வந்து அங்கே வருது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த கோல்டு வந்து கொஞ்சம் 2-3 days கண்டினியூ ஆச்சுன்னா இட் வில் இன்க்ரீஸ் அவர் பாடி டெம்பரேச்சர், தட் இஸ் ஃபீவர். நெக்ஸ்ட்டு காஃப், தென் ரன்னிங் நோஸ். ஸோ ரன்னிங் நோஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இஃப் தே ஹெட் டவுன் அப்படியே கண்டினியூஸாக அந்த வாட்டரியாக வந்து அந்த நோஸ்லேருந்து எக்ஸ்க்ரீஷன் வந்து இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகும். தட் இஸ் கால்டு ரன்னிங் நோஸ். அண்ட் ஸ்னீசிங், கண்டினியூஸாக ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் தட் வில் லீட் டு ஹெட்ஏக். தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் காஸ்ட் பை rhinovirus. ஓகேவா? செகண்ட் டிசீஸ் இஸ் இன்ஃப்ளூயன்சா. ஸோ திஸ் டிசீஸ் காஸ்ட் பை மிக்சோவைரஸ், and these type of infection also spread by droplet infection. So the tissues or organs affected, respiratory tract. So in respiratory tract, inflammation of nasal mucosa and also pharynx. Okay ma? So இதில் inflammation of nasal mucosaன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேசல் சேம்பர்ஸ்குள்ளே, நோஸோட இன்சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான மியூக்கஸ் லேயர் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த மியூக்கஸ் லேயர் வந்து என்னாகும்? நமக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளம்டாக கன்வெர்ட் ஆகிடும், விச் மீன்ஸ் வீக்கம் ஆகிடும். எதனாலனா அங்கே மைக்ரோ ஆர்கானிசம் அதிகமாக க்ரோ ஆகிறதுனால. தென் ஃபேரிங்ஸ், வி நோ வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. நம்மளுடைய த்ரோட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது, இன் பிட்வீன் அவர் த்ரோட் அண்டு ஃபுட் பைப், அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய நோஸ், நம்மளுடைய ஃபேரிங்ஸ் அதெல்லாம் வந்து இன்டர் கனெக்ஷன், ஒன்றோட ஒன்று உள்ள இன்டர் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்னாகும்? அந்த பார்ட்ஸு தே வில் கெட் அஃபெக்டட். இதனுடைய சிம்டம்ஸ் என்ன லீட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர், தென் பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட். ஓகே, சோர் த்ரோட்ன்றது எப்பவுமே வந்து த்ரோட் வந்து யூ வில் ஃபீல் ஒரு ட்ரை கண்டிஷனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். தென் இட் வில் ஆல்சோ சேஞ்ச் யுவர் வாய்ஸ், உங்களுடைய வாய்ஸ் டோன் வந்து வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகும், ஹார்டாக கன்வெர்ட் ஆகும். தென் நேசல் டிஸ்சார்ஜ், நோஸ்லேருந்து அந்த கோல்டு டிஸ்சார்ஜ் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஸ்பூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். ஓகே, இதில் வந்து என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கால சரியாக ப்ரீத் பண்ண முடியாமல் யூ வில் ஃபீல் டிஃபிகல்ட்டிஸ் வைல் யூ ஆர் ப்ரீத்திங், அந்த ப்ராப்ளம் வரும். Next we are going to see about measles disease caused by
rubelovirus. Okay, so the mode of transmission also droplet infection, then droplet nuclei and direct contact with the infected person. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ட்ராப்லெட்லுமே அந்த இன்ஃபெக்டட் ஆர்கானிசமோட நியூக்ளியை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ while you are contacting with the infected person directly, if you are touching them or kissing them, இல்லைனா வந்து அவங்க யூஸ் பண்ண டீஸ்பூன்ஸ், டம்ளர், பிளேட் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா definitely the healthy person will also get affected. Next, organs affected is respiratory tract, and the symptoms are eruption of small red spots or rashes in skin. Okay, you can see நம்மளுடைய நோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வைப் பண்ணிகிட்டே இருக்கோன்னா ஒரு ஸ்மால் ரெட்டிஷ் ஸ்பாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும், ரேஷஸ் மாதிரி வரும். தென் காஃப், ஸ்னீஸ், ரெட்னஸ் ஆஃப் ஐ. ஓகேவா, ஏன் அந்த மாதிரி அதிகமாக வந்து நம்மளுடைய ஐஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐஸ், இயர்ஸ், நோஸ், த்ரோட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்லி அந்த த்ரோட்டோட இன்ஃபெக்ஷன், நோஸோட இன்ஃபெக்ஷன் வில் ஆல்சோ ட்ராவல் டு த ஐஸ். அப்போ ஐஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் ஆஃப் தட் வைரஸ் வில் கிவ் யூ இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ். அது வந்து கன்ஜெக்டிவான்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நிமோனியா. ஸோ நிமோனியான்றது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸோட அவுட்டர் லேயர் வில் கெட் அஃபெக்ட், அதுதான் நிமோனியா. தென் பிராங்கைட்டிஸ். வினோ நம்மளுக்கு வின் பைப் வந்து டூவாக டிவைட் ஆகும். ஈச் டிவிஷன் ஆஃப் த வின் பைப் இஸ் கால்டு பிராங்கி. ஸோ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு பிராங்கைட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் மம்ஸ். ஸோ the mumps disease is caused by myxovirus parotitis. ஓகேவா, ஸோ this also transmitted by droplet infection and droplet nuclei, then direct contact with the infected person. The affected organ is அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ நம்மளோட த்ரோட்டுக்கு அப்பர் சைடு மட்டும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரோட்டிட். நம்ம இந்த பேரோட்டிட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இட் இஸ் அ சலைவரி கிளாண்ட் விச் ப்ரெசன்ட் நியர் அவர் இயர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பேரோட்டிட் கிளாண்ட் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. தென் மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். வினோ, ஸோ நம்மளுக்கு எக்ஸஸாக வந்து கோல்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வி கான்ட் ஸ்வாலோ த ஃபுட், ஈவன் வி கான்ட் swallow our saliva also. You will feel difficult of swallowing saliva, food, water each and every time because of this myxovirus. So these are the so another one disease caused by viruses, chicken pox, varicella zoster virus. Okay, so this mode of transmission also droplet infection, droplet nuclei and direct contact with the infected person. The affected organ is respiratory tract. Then what are the symptoms means eruption of the skin, fever and uneasiness. Okay, நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்மால் ரேஷஸ் மாதிரி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா temperature will increase, that will leads to fever and uneasiness. உங்களோட பாடி பெயின், அவங்களோட ஜாயின்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பாடி பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். தென் யூ வில் ஃபீல் ஒரு வீக்கான கண்டிஷனில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் த டிசீசஸ், ஏர்போர்ன் டிசீசஸ் காஸ்ட் பை viruses.